லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு தானே இங்க இவ்ளோ பிரச்சனை நடக்குது. பாவ சம்மந்தி குழந்தை இறந்துடுச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. பவி, நீ குழந்தைய தூக்கிட்டு போய் உடனே அவங்க கிட்ட காட்டு. ஆமா பவி, அம்மா சொல்றது சரிதான். நீ உடனே குழந்தைய தூக்கு, நான் போய் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். உடனே போய் ஆண்டியை பார்த்தலாம். நில்லுங்க, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கும் அந்த வீட்டுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எப்படி இந்த குழந்தை எனக்கு உறவாகும்? இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை யார் இங்க கொண்டு வந்து வச்சாங்களோ அவங்களே இங்க வந்து எடுத்துட்டு போட்டோம். நீங்களாம் உள்ள வாங்க முதல்ல. பவி, வாங்க. பவி, பவி, குழந்தை பவி, பவி, நீ குழந்தைய பாத்துக்கோ. பவி, அம்மா சொல்றத கேளு பவி. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு பவி. பவி, பவி, உனக்கு அந்த குழந்தைய பார்க்க பாவமா இல்லையா? நில்லு பவி. பாவண்டி அந்த குழந்தை, அந்த பாவத்தை பண்ணாத. சொல்றது காதுல விழுதா இல்லையா? பவி, பவி, அந்த பாவத்தை பண்ணாத. குழந்தை பாவம் கத்துது. பசியில குழந்தை கத்துது பவி. ஏதாவது ஆயிட போகுது. வந்து தூக்கு பவி. பவி, சொல்றது காதுல விழுதா இல்லையா? பவி, வா பவி. உன் கோவம் சந்தோஷ் மேல தானே? இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? யாரோ நல்ல மனசு உள்ளவங்க குழந்தைய நீ நல்லா பாத்துப்பேன்னு இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனா அழுகிற குழந்தை கூட தூக்காம நீ இப்படி கல்லஞ்சிக்காரியா இருக்கே, நீ ஏன் இப்படி மாறிட்ட? பவி, அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு தெரிஞ்சது நீ எப்படி எல்லாம் துடிச்ச? இன்னைக்கு இந்த குழந்தை உயிரோட உன் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா நீ அதை தூக்க மாட்டேங்கிற. மாப்பிள்ளைக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற உறவு தெரியாத வரைக்கும் நீ பாசமா இருந்த. ஆனா இப்ப நீ வெறுக்கிறனா தப்பு உன் மேலதான் இருக்கு. ஐயோ அம்மா, இதெல்லாம் நான் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சென்டிமெண்ட் காட்டி ஆஃப் பண்ண பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். வந்து ஒழுங்கா இந்த குழந்தை எடுத்துட்டு போங்க. அது என்னவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நீ வந்து குழந்தைய தூக்கு. வா பவி. ஐயோ, நான் இப்ப தூக்குனேன்னா எல்லாம் ஏன் தலையில வந்து விழும். அதெல்லாம் தான் அவங்க பிளான். ஏய், பாவம் குழந்தை. எதுவும் புரியாம என்ன தூக்க சொல்லிட்டு இருக்கீங்க? மா, இவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுமா. இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு. நீங்க வந்து குழந்தைய தூக்குங்க. பவி, ஐயோ, அழாதடா அர்ஜுன். சாரிடா, 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 சாரி சாரி சாரிடா. உன்னை திரும்ப பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பவி,
உன் வீட்டு வாசல்ல குழந்தை எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்க? நான் தான் வச்சேன். இவன் மேல உனக்கு அலாதி பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அவனை கொண்டு வந்து இங்க வச்சேன். இப்ப சந்தோஷ் மேல உனக்கு இருக்கிற வெறுப்புல தான் மெடிக்கல் ஸ்கேம்ங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிற. அவன் என்ன திட்டம் போட்டு உன்னை ஏமாத்தியா இப்ப இந்த குழந்தைய பெத்துக்கிட்டான். ஆதிரா விரிச்ச சதி வலையில சந்தோஷ் தெரியாம போய் மாட்டிக்கிட்டான். சார், சும்மா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க இல்ல, யார் சொன்னாலும் நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. இவன் உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. என் கோவம் எல்லாம் என்னை ஏமாத்தின அந்த குடும்பத்து மேல மட்டும்தான். அவி, ஆத்திரத்துல வார்த்தை விடாது. லக்ஷ்மி உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாது. நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு பாரு. சரி பாவி, நீயும் சந்தோஷம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படியெல்லாம் ஏத்துக்கிட்டு தலைமறைவா இருந்தேன். இப்ப நீயே இப்படி ஒரு முடிவு எடுத்த பின்னாடி நான் இந்த குழந்தைய மறைச்சு வச்சு வாடுறதுல எந்த பயனும் இல்லை. உனக்கு மனசு மாறுனா குழந்தைய வச்சுக்க, இல்லனா உன் கையாலேயே குழந்தைய குப்பை தொட்டியிலையோ அநாத ஆசிரமத்திலேயோ கொண்டு போய் போட்டு. நான் வரேன். என்ன சந்தோஷ், நீங்களே நினைச்சாலும் உங்க ஒய்ஃபுக்கு அவங்க இஷ்டப்படுற மாதிரி டைவர்ஸ் கொடுக்க முடியாது போல இருக்க. சந்தோஷ், நெக்ஸ்ட் நம்ம கேஸ் தான். ஆனா உங்க ஒய்ஃப் இன்னும் காணோம். ஒருவேளை மனசு மாதிரி கோர்ட்டுக்கு வராம இருக்காங்களா? பவி ஏன் இன்னும் வரல? இவர் சொல்ற மாதிரி மனசு மாதிரி கோர்ட்டுக்கு வராம இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னையா இன்னும் கிளைண்ட் வரலன்னு இப்போ வந்து சொல்ற? இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியா? சாரி சார், நேற்று நைட்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். டயத்துக்கு வந்துடுறேன்னு தான் சொன்னாங்க. என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் காணோம். ஒரு வேளை வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். யோ, இதை போய் நான் ஜட்ஜி கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான். என்னை பார்த்து கோர்ட்டே சிரிக்கும்யா. யோ, எனக்கும் அந்த ஜட்ஜுக்கும் ஏற்கனவே ஆகாது. இதை வச்சு அந்த ஜட்ஜி கேஸை நமக்கு எதிராக திருப்ப வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த பொண்ணுக்கு போனை போட்டு எங்க வராங்கன்னு கேளியா? ஓகே சார். யோ, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அடுத்து நாம தான். என்னதான் ஆச்சு சார்? போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் எதுக்கு காதுல போனை வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குற? முதல்ல வண்டி எடுத்துட்டு போய் அவங்கள பாரியா? ஓகே சார். போயா சீக்கிரம். சந்தோஷ், ஒரு விஷயம், நீங்களா விருப்பப்படாட்டியும் இந்த கேஸ் உங்களுக்கு தான் சாதகமா இருக்க போகுது. நாளைக்கு காலையில இது என் கழுத்துல இருக்கும். எத்தனை வருஷ கனவு நாளைக்கு நிறைவேற போகுது. என்ன ஹரி, என்னாச்சு? என்னாச்சு ஹரி? ஏன் ஒரு மாதிரி இருக்க?
நாளைக்கு நமக்கு கல்யாணங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? சொல்லு ஹரி, என்னாச்சு? ஆமா, குழந்தை எங்க? குழந்தைய பவி வீட்டுல விட்டு வந்திருக்கேன். என்ன ஹரி சொல்ற? நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவனுக்காக தானே? அதோட அவன் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த குடும்பம் பிரிஞ்சிரும்னு சொல்லி தானே ஃபாரின் போறதுக்கு பிளான் பண்ணோம். இப்ப என்னடானா அவனை பவி கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற? அவனாலதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அதை அவன் தான் தீக்கணும். அதான் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா பவி என்ன முடிவெடுப்பான்னு தான் தெரியல. இவ்ளோ வருத்தப்படுற நீ அவனை தூக்கிட்டே வந்திருக்கலாம்ல? இல்ல நர்மதா, எனக்கு என்னமோ அவன் அங்க இருக்கிறதா சரின்னு படுது. என்ன கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டானா, அதான் பிரியறோன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹரி, நான் கேக்குறேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காத. நீ குழந்தைய மட்டும் நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியல. இன்னும் அந்த குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருக்குல்ல? அது எப்படி பாசம் இல்லாம இருக்கும்? அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். என்ன ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல. அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு புள்ளியா அர்ஜுன் இருப்பான்னு தான் அவனை அங்க விட்டுட்டு வந்தேன். பவி அவனை ஏத்துக்கிட்டா இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துடும். ஹரி, நீ எதிர்பார்த்த மாதிரி பவி அந்த குழந்தையை ஏத்துக்கிட்டு மொத்த குடும்பமும் ஒன்னாயிடுவாங்க பாரு. ஹரி, இப்பதான் உன் முகம் தெளிவா இருக்கு. லக்ஷ்மி குடும்பத்து மேல நீ பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பாசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹரி, கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. இப்ப புறப்பட்டாதான் சரியா இருக்கும். உன் திங்ஸ் எல்லாம் கூட நானே பேக் பண்ணி வச்சிட்டேன். ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோன்னு. என்ன ஹரி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இல்ல இருக்க. நர்மதா, நான் கோர்ட்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நான் வந்துடுறேன். எதையாவது யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இதுதான் நடக்கும்னு அந்த கடவுளே நினைச்சு பார்க்க முடியாது. நடக்கிறது நமக்கு சாதகமா இருந்தா அதை ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சந்தோஷ், உள்ள கேஸ் ஃபைனலுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்மள தான் கூப்பிடுவாங்க. நான் போய் நம்ம கேஸுக்கு கார்ல இருக்கிற நம்ம கேஸ் கட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கோர்ட்டுக்குள்ள போயிடுங்க, நான் வந்துடுறேன். டேய் சந்தோஷ், இதெல்லாம் என்னடா? நீ இங்க டைவர்ஸ் வாங்குறேன்னு வந்து நிக்கிற, அங்க உங்க அம்மா வீட்டை விற்கிறேன்னு சொல்லி எவனையோ கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. வேற என்ன தாத்தா பண்றது? எங்க தலையில இப்படி அசிங்கப்படணும்னு எழுதி இருந்தா வேற யாரால மாத்த முடியும்? எல்லாமே கையை மீறி போயிடுச்சு தாத்தா. இங்க இருந்து நான் அவமானப்படுறத பார்க்காம நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல சந்தோஷ், நீ கொஞ்சம் நம்பிக்கை வச்சு போராடுனா எல்லாத்தையும் மாத்திரலாம். நடந்ததை மாத்தத்தான் நம்மளால முடியாது. ஆனா இனி நடக்க போறத சரியா நடக்கிற மாதிரி மாத்துற சக்தி உன்கிட்ட தான் இருக்கு. இப்ப நீ கோர்ட்ல ஆஜராகலன்னா இந்த கேஸுக்கு அடுத்த மாசம் வாய்தா கொடுப்பாங்க. அதுக்குள்ள நாம பவிய பார்த்து பேசி அவ மனசை மாத்திடலாம். நீயும் பவியும் ஒன்னா வந்து நின்னா லட்சுமி வீட்டை விற்கிற முடிவை கண்டிப்பா மாத்திக்குவா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. தாத்தா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே கிடையாது. இந்த ஜென்மத்துல அவனை ஏத்துக்கவே மாட்டா தாத்தா. அவளுக்கு என்கிட்ட இருந்து பிரியறது தான் நல்லது. இத பாருங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. டேய், ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் நீ எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியா இருக்காது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, புடிவாதம் பிடிக்கிற பொம்பளையும் கண்மூடித்தனமா விட்டு கொடுக்கிற ஆம்பளையும் குடும்பத்துக்கு ஆக மாட்டாங்க. இப்போ நீ பவிக்காக கண்மூடித்தனமா விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க லட்சுமி உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேன்னு வீட்டை விற்கிறதுலயே ரொம்ப பிடிவாதமா இருக்கா.
முன்ன மாதிரி இருந்தா கேடோ கெட்டு போங்கன்னு விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா இப்போ நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதெல்லாம் நடக்காது போல இருக்குடா. தாத்தா, நான் இப்போ பவிக்கிட்ட முடியாதுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் போதும். ஆனா அவளும் வீம்பா என் மேல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுப்பான். நாம வந்து போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல தாத்தா. ஆனா அவளை பத்தி நீங்க ஒரு வாட்டி நினைச்சு பாத்தீங்களா? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கோர்ட்டுக்கு அலைஞ்சு அது வயித்துல வளர்ற என்னோட குழந்தைய பாதிச்சதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தாத்தா? இப்போ அவ என்ன எவ்வளவு வெறுத்தாலும் அவ வயித்துல வர்ற என் பிள்ளைய எதுவும் பண்ண முடியாது அவளால. நீங்களும் கொள்ளு தாத்தா ஆகணும்ல தாத்தா. நம்ம குடும்ப வாரிசு எந்த சிக்கலுமே இல்லாம இந்த உலகத்தை பார்க்கணும் தாத்தா. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இப்ப வீட்டுக்கு போவாதீங்க. அந்த வீடு வாங்குறவர் அங்க வந்திருந்தாருன்னா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியால தானே இருக்காங்க, அவங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னமோப்பா, நடக்கிறது எதுவும் என் மனசுக்கு சரியா படல. போறது பாதை எதுவா இருந்தாலும் சேர இடம் சின்னடியா இருக்கணும். நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நான் வரேன். அடுத்த கேஸ் கொடுங்க. சந்தோஷ் பவித்ரா டைவர்ஸ் கேஸ். அவங்கள வர சொல்லுங்க. சந்தோஷ், பவித்ரா, நீங்க தான் சந்தோஷா? என்ன மிஸ்டர், உங்க மேல இருக்கிற அலிகேஷன் எல்லாம் படிக்கும் போதே கோபம் வர மாதிரி இருக்கே. யுவர் ஆனர், இந்த சந்தோஷ் ஒரு மிகப்பெரிய உமனைசர். பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிற இவரு என் கிளைண்ட் பவித்ராவை திட்டமிட்டு ஏமாத்தி மேரேஜ் பண்ணியிருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் மேல அபாண்டமா குற்றச்சாட்டு சுமத்துறாரு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். சார், நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம சொல்லல. யுவர் ஆனர், இவர் ஒய்ஃப்க்கு தெரியாம வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க மூலமா ஒரு குழந்தைக்கும் அப்பாவே இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சும் இவர் கூட ஒரு பொண்ணு எப்படிங்க வாழ்வாங்க? உங்களுக்கெல்லாம் எப்படிதான் மனைவிக்கு துரோகம் பண்ண முடியுதோ. இவர் வைஃப் பவித்ராவை இங்க வர சொல்லுங்க. அது வந்துகிட்டு இருக்காங்க மை லார்ட். வாட்? வந்துட்டு இருக்காங்களா? என்ன சார் சொல்றீங்க? அவங்க கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களே வரலனா எப்படி? மை லார்ட், என் கிளைண்ட் சந்தோஷ் மேல இவங்க கொடுத்தது ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். அதனாலதான் அவங்க கோர்ட்டுக்கு வரல. சோ இந்த காரணத்தை வச்சு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும் யுவர் ஆனர். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம எல்லாருமே சமுதாயத்துல நடக்கிற தப்ப தட்டி கேட்கிற இடத்துல இருக்கோம். அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரா தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் தப்பு பண்றாங்க. ஐயோ, ஜட்ஜ் பவி வக்கீல் சொன்னதை நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து சந்தோஷ காப்பாத்த பவியால மட்டும்தான் முடியும். மை லார்ட், என் கிளைண்ட் பவித்ரா வந்துட்டாங்க.
அவங்க கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி சந்தோஷ் மேடம், உங்க மேல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி மௌனமாவே இருந்தீங்கன்னா நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அர்த்தம். அதை வச்சுதான் என் தீர்ப்பு இருக்கும். எனக்கும் இவருக்கும் இருந்த கணவன் மனைவிங்கிற உறவு என்னைக்கோ அருந்து போச்சு. நாளையோட அது சட்டப்படியும் முடிவுக்கு வரும். அவங்க சொன்ன எல்லா குற்றத்தையும் நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷ், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்க போற. வேண்டாண்டா. என் கண்ணு முன்னாடி 2 பேரும் பிரிய போறாங்க. என்னால எதுவும் பண்ண முடியலையே. சந்தோஷ், என்ன பேசுறீங்க நீங்க? இன்னும் விசாரணையே முடியல. கொஞ்சம் அமைதியா இருங்க. சும்மா இருங்க சார். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தப்ப ஒத்துக்கிறேன். எனக்கு தண்டனையா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். மைலாட், சந்தோஷ்க்கு இப்பதான் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரே அவர் பண்ண குற்றங்களை ஒத்துக்கிட்டாரு. இனி ஃபர்தர் ஆர்கியூமெண்ட்டுக்கு அவசியமே இல்லை. அதனால என் கட்சிக்காரருக்கு விவாகரத்து வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னா உங்க 2 பேருக்கும் மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் மேடம்.